மக்களே, செம்மையான ஒரு வேலைவாய்ப்பு. தூர்தர்ஷனில் வேலை பார்க்க நீங்கள் ரெடி அப்படின்னா, தொலைக்காட்சி நிறுவனம் அதில் வேலை செய்ய நாங்கள் ரெடி அப்படின்னா, இந்த ஒரு வேலைவாய்ப்பு உங்களுக்கானதே. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட இதை அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தவங்க லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு இந்த வேலைவாய்ப்பு நிச்சயமாக உதவும். 1 இல்லை 2 இல்லைங்க, பல வேலை வாய்ப்புகள் வெளியிட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி ஒரு வேலைவாய்ப்பு, 7ஆம் தேதி ஒரு வேலைவாய்ப்பு, 2 வேலைவாய்ப்பு ஆக்சுவலாக 7ஆம் தேதி, திருப்பி 9ஆம் தேதியும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அது என்ன அப்படின்றது 3ஆம் தேதி வேலை வாய்ப்பு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரே ஒரு பொசிஷன் காலியாக இருக்குது. டெல்லியில் வேலை பார்க்குற மாதிரி, 1 வருஷம் வேலை பார்க்குற மாதிரி. சரி, இதுக்கு சம்பளம் பாருங்கள் எவ்வளோன்னு. 2.5 லட்சத்துலேருந்து 3 லட்ச ரூபா வரைக்கும் கொடுக்குறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிரின்சிபல் அட்வைசர் அப்படின்ற ஒரு ரோலு, அட்வைசர் கான்டென்ட் ஆப்ரேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு ரோல். 2 ரோலுக்கு வேலைக்கு ஆட்களை எடுக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ரிட்டையர் ஆன பர்சன்ஸ்க்குமே இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிஜி பிஹெச்டி முடிச்சிருந்தா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மாஸ் கம்யூனிகேஷன்லேயோ, ஃபிலிம் மேக்கிங்லேயோ, அட்வர்டைஸிங்லேயோ, கான்டென்ட் டெவலப்மெண்ட்லேயோ நீங்கள் இதுக்கு வேலை செய்யலாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்ன்றது எதிர்பார்ப்பு. சரிங்களா? வயது 45க்குள்ளே இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரிட்டையர் பர்சன்னா 62 வயசு வரைக்குமே வேலை பார்க்கலாம்ன்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் ஆகாஷ்வாணி தூர்தர்ஷன் நெட்வொர்க்கோட நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. இதுதான் அதோடைய ரோலு. வேறு என்ன வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த இடத்துல கான்ட்ராக்ட் பேசிஸில் இன்னொரு வாய்ப்புமே இருக்குது. அது என்ன அப்படின்றது பார்ப்போம். இதுவுமே ஹைதராபாத்தில் ஒரு வேலை வாய்ப்பு, சீனியர் கரஸ்பாண்டன்ட்ன்ற ரோலு. ராஞ்சியில் ஒரு வேலை வாய்ப்பு, 2 வருஷம் உங்களுக்கு டியூரேஷன். ஓகேங்களா? சம்பளம் 60,000லேருந்து 80,000 வரைக்கும் தரோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு காலேஜில் டிகிரி முடிச்சிருந்தாலே போதும்ன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. 2 வருஷம் உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது. சரி, இது போக இன்னொரு வேலை வாய்ப்பு எங்கே அப்படின்னா, ஆங்கர் வேலைக்கு ஆட்களை எடுக்கிறாங்க. அது எந்தெந்த ஊரில்? சென்னையில் 2 பேரை, பெங்களூரில் 2 பேர், மும்பையில் ஒருத்தவங்கள, ஹைதராபாத்தில் 2 பேரை. ஓகேங்களா? 2 வருஷம் வேலை வாய்ப்பு. இதுக்கு 45,000லேருந்து 60,000 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் டிகிரி முடிச்சிருந்துருக்கணும் ஜேர்னலிசமில், மாஸ் கம்யூனிகேஷனில், விஷுவல் கம்யூனிகேஷன்லன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு 5 வருஷம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு வாய்ப்பு, ஆங்கர் கம் கரஸ்பாண்டன்ட்ன்ற ரோலு. ராஞ்சியில் ஒருத்தவங்கள, சென்னையில் 2 பேர், பெங்களூரில் 2 பேர், மும்பையில் 2 பேர், ஹைதராபாத்தில் ஒருத்தவங்கள, ஷிம்லாவில் ஒருத்தவங்கள. ஓகேங்களா? இதுக்குமே சம்பளம் 35,000லேருந்து 40,000 சென்னையில், ராஞ்சி ஷிம்லாவில் 35,000ன்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா மக்களே? அதுக்கப்புறம் புல்லட்டின் எடிட்டருன்ற ரோலுக்குமே சென்னையில் ஒரே ஒரு வேக்கன்சி இருக்குது. 40,000லேருந்து 50,000 சம்பளம். சரிங்களா மக்களே? அது போக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க. இப்படியே ஸ்க்ரோல் போக வீடியோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்ட் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே சென்னையில் ஒருத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது. 30,000லேருந்து 40,000. அசைன்மெண்ட் கோஆர்டினேட்டருமே சென்னையில் ஒரு வேக்கன்சி இருக்குது. இதுக்குமே சம்பளம் 40,000ன்ற மாதிரி கொடுத்துருந்துருக்காங்க. கான்டென்ட் எக்ஸிக்யூட்டிவ் ரோலுக்கு சென்னையில் 2 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. 35,000 வரைக்கும் சம்பளம் தரோன்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இப்படியே ஸ்க்ரோல் பண்ண வந்துக்கிட்டே இருக்குங்க. இதோட டிக்ளரேஷன் ஃபார்ம் இங்கே கொடுத்துருக்கேன். இதில் ஃபில் பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிக்கோங்க. சரிங்களா மக்களே? நல்ல சம்பளம் வாய்ப்புகள் ஈஸியான வாய்ப்பு தான். நழுவ விடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்ட யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். படித்து முடிச்சுட்டு வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்களுக்குலாம் இது சரியான ஆப்பர்ச்சுனிட்டி. நன்றி மக்களே.